Relation between roots and coefficient பார்க்க போகிறோம். Consider that the roots of the equation x cube minus px square plus qx minus r equal to 0 or in நம்ம வந்து இந்த மூணு இதில் மாற்றணும் ஏபியில் ஜிபியில் ஹெச்பியில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏபி ரூட்ஸ் எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து இங்கே கியூபிக் ஈக்குவேஷன்றதுனால நமக்கு வந்து 3 ரூட் தேவைப்படும். அப்போ நான் வந்து அது என்னென்ன எடுத்துக்கிறேன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே வந்து ஏபினா நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இந்த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே வந்து மைனஸ் b by a வரும். அப்போ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து p வரும். இப்போ இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு p by 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ஃபாவில் எழுதிக்கிறோம். அது எப்படி எழுதுறோம்னா ஆல்ஃபா கியூப் மைனஸ் p ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஆல்ஃபா மைனஸ் r ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து p by 3 கிடச்சிடா. ஹோல் கியூப் மைனஸ் கியூ p by 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ p by 3 மைனஸ் r ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா p cube by 27 மைனஸ் p cube by 3 ஈக்குவல் டு மைனஸ் r ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ p cube மைனஸ் 3p cube ப்ளஸ் 9p cube மைனஸ் 27r ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டும் p டேர்ம் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் 2p cube ப்ளஸ் 9p cube மைனஸ் 27r ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் டேர்ம் வரனால ஃபுல்லாக வந்து நம்ம மைனஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2p cube மைனஸ் 9p cube ப்ளஸ் 27r ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ஏபியில் கிடைக்க வேண்டிய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஜிபி நம்ம எடுத்தோம்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ப்ராடக்ட் போட்டோம்னா ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ப்ராடக்ட் நமக்கு டி பை டி கிடைக்கும். அப்போ மைனஸ் டி பை ஏன்னா நமக்கு வந்து ஆர் கிடைக்கும். இங்கே பீட்டா கேன்சல் ஆச்சுன்னா ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு ஆர். இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் இந்த டேர்ம் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன்லாம் மாற்றிடணும். அப்போ அதை மாற்றினோம்னா நமக்கு வந்து ஆல்ஃபா கியூப் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து இந்த ஆர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஆர் மைனஸ் பி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஆல்ஃபா மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் கொண்டு சைடு போச்சுன்னா கியூ ஆல்ஃபா ஈக்குவல் டு பி ஆல்ஃபா ஸ்கொயர். மறுபடியும் இது கேன்சல் பண்ணுறோம். மறுபடியும் கியூபிக் போத் சைட்ஸ். அப்போ கியூ ஈக்குவல் டு பி கியூப் ஆல்ஃபா கியூப் மறுபடியும் ஆல்ஃபா கியூப் இருக்கிறதுக்கு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து கியூ கியூப் ஈக்குவல் டு பி கியூப் ஆர் கியூப் இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து ஹெச்பியில் மாற்றோம்னா இது வந்து 1/AP இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ரெசிப்ரோக்கல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெச்பி கண்டுபிடிக்கலாம். அப்போது இது எப்படி மாற்றோம்னா ஆர் எக்ஸ் கியூப் மைனஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ஏபி கண்டுபிடிக்கும் நம்ம வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். அப்போ அது வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு க்யூன்னு கிடைக்கும். க்யூ பை ஆர்னு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் பண்ணணும். 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு க்யூ பை ஆர். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு க்யூ பை 3 ஆர் இருக்கும். மறுபடியும் இந்த ஆல்ஃபா எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டேர்மில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஆர் ஆல்ஃபா கியூப் மைனஸ் கியூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் கியூப் டிவைட் பை 27 ஆர் கியூப் மைனஸ் கியூ ஸ்கொயர் பை 3r ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு கியூ பை 3r ப்ளஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு ஆர் கேன்சல் பண்ணிட்டோன்னா கியூ டிவைட் பை 27r ஸ்கொயர் மைனஸ் கியூ டிவைட் பை 3 3 9r ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூ பை 3r மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுத்து இது பண்ணலாம். இப்போ இது இங்கே வந்து நமக்கு வந்து 3 கிடைக்கும். அப்போ இதை நம்ம மாற்றினோன்னா மைனஸ் 2q கியூப் 27r ஸ்கொயர் ப்ளஸ் 9pq பை 27r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் பை 27r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் இதை ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் மாற்றலாம். அப்போ 2q கியூப் மைனஸ் 9pqr ப்ளஸ் 27r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சரோட கொடுத்துருக்கேன். டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.